ஹலோ, நம்ம இந்தியானாபோலிஸில் இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆத்மா, பிரியா, மீரா அப்படின்றவங்களோட டாகை பார்க்க வந்திருக்கோம். இவன் வந்து ஒரு சைபீரியன் ஹஸ்கி. ஸோ அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. யாரா வந்துட்டா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, இவர் தான் ஆத்மா, அவங்க தான் பிரியா. அங்க இருக்காருல்ல, அவர் தான் வந்து தலைவர் லோக்கி. இப்போ இந்தியானாபோலிஸ் ஜான் அவர். ஆக்சுவலா இவரை பாக்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஓட்டு பராண்டி எடுத்துறாரு. எந்திரி, உட்கார், கை கொடு. லோக்கி வந்து இப்போ உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இவரு வந்து 5.5 years. ஓ, 5.5 years. பப்பிலே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. சரி, நிறைய டாக்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒய் சைபீரியன் ஹஸ்கி? டாக் மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்தப்போ ஸ்டார்டிங் பீத்தோவன் பார்த்துருக்கேன். நிறைய மூவிஸ் பார்த்துட்டு வந்தேன். பிலோன்னு ஒரு மூவி. கரெக்ட். ரொம்ப ரெண்டு பேருமே எமோஷனலா சைபீரியன் ஹஸ்கினா அப்படி இருக்கும் அப்படின்னு படத்தை பார்த்து நம்பிட்டோம். ஓகே, நம்பி என்ன சொல்றாங்க, நம்பி ஏமாந்துட்டோம்டா அப்படின்றாங்க. ஒண்ணு சொன்னா, ஆனா நாங்க கேட்கல. ஆமா ஆமா, ஆக்சுவலி அவதான் வந்து டாக் வேணும், நீங்க 2 பேரும் டாக் வச்சிருந்தீங்க. கரெக்டா கோவிட் டைம்ல she wanted that company. ஒரு பொண்ணு தான் இல்லையா? அப்ப கண்டிப்பா இன்னொருத்தர் வேணும். ஐயோ, இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தனா பாவம் அவளே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பா. நீங்க மெக்டில பர்கர் வாங்கி தரீங்கன்னா சாப்பிடுவா. ஆனா தலைவர் அப்படி இல்ல. அவருக்கு ஸ்டார்பக்ஸ்ல தான் அவருக்கு நம்ம ஸ்டார்பக்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கப்ல வந்து விப்ரீம் போட்டு கொடுப்பாங்க. சோ அது யூஸ்வலா எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் இவர் வந்து சிக்ஃபிலால தான் சாப்பிடுவாரு. சிக்ஃபிலா? ஆமா, சிக்ஃபிலா இல்லாட்டி கல்வர்ட்ஸ்ல வாங்கி சிக்கன் நகெட்ஸ் தான். லஞ்சுக்கு பர்கர் பண்ண வாங்கிட்டாங்க. வாங்கி குடுக்குறாங்க, இவர் சாப்பிட்டு இல்லாட்டினே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே திருப்பி அழகா அப்படியே பேக் பண்ணி பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சாப்பிட மாட்டேங்கிறான், நீங்க சாப்பிடுங்க. எங்க வீட்லயே இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அதாவது தோசை வந்து போட சொன்னாங்க. ஏன் சரி போன் கால் வந்து போயிட்டேன். தோசை பூரா பிஞ்சிருச்சு. தோசை பிஞ்ச தோசை என்ன பண்ணுவோம், குப்பையில போடணும். எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, எங்க அம்மா என் பொண்ணு போய் கேட்கறா, அம்மா என்னம்மா பண்றதுன்னா, நான் நம்ம நாய்க்கு போட்டுருமானா, அவன் முட்டை தோசை தான் சாப்பிடுவான் அப்படின்னா, இது என்னமா பண்றா உங்க அப்பா நாய்க்கு போட்டு அப்படின்றாங்க. பூரா இதெல்லாம் வருத்தப்படாதீங்க. சரி, லோக்கி வந்த கதை சொல்லிட்டீங்க, பேர் வச்ச கதையை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா சோ சோறு வச்ச கதையை சொல்லுங்க. பர்சனல் செஃப்பா? ஓகே. ஓ, இந்த இதெல்லாம் சாப்பிட போட்டாரு. நோ, ஐ அம் சைபீரியன் ஹஸ்கிடா, நல்ல சாப்பாடு போடுறாரா? ஓகே. ரொம்ப பிக்கி ஆயிட்டான். சிக்கன் மீட் ஓகே பாயில் பண்ணி ப்ளஸ் கிபிள். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணி கிபிள் சாப்பிடணும், சீஸ் வேணும். ஓ, சீஸ். சீஸ் போ அப்படி. என்னடா பயங்கரமான காஸ்ட்லியான மெயின்டெனன்ஸா இருக்கடா. டயர்ட் ஆயா, அவருக்கும் தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு பெட் போட்டு வச்சிருக்காங்க. சோ இங்க தான் அவர் படுப்பாரா அவரு. பட் அது வந்து பூப் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. அது யாரு பண்றா? வாக்கிங் போயிட்டு நானும் வந்துட்டு வீட்டுல கேட்பாங்க, போனா எடுத்தியா? இதான் போடல, எடிட் பண்ணிடுறேன் நான். எல்லாமே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? கரெக்டா சாப்பிடமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டுலலாம் வந்து வாரம் வந்து என் வந்து எங்க நான் இருக்கணும் அப்படின்னா வெளியே போய் இப்ப எல்லாம் கிளீன் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் என் பொண்ணையே மிரட்டுறது இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறையா பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வந்து பொண்ணுக்கிட்ட மாட்டு விடுறது தான் அந்த கொஸ்டினே. அந்த கொஸ்டினே அதுதான். பெரிய கிளிப்பில் இருக்கீங்க சரியா? நீங்கள் வந்து ஒரு
இப்போ ஏதாவது வச்சுங்க தார்னு லோக்கினால தார்னு வச்சுங்க சரியா, ஒரு கையில் லோக்கி ஒரு கையில் உங்கள் பொண்ணு, ஆனால் யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். யாரை காப்பாற்றுவீங்க? என்னடா யோசிக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. தம்பியோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உங்களுக்கு? ஜாதகமே வச்சிருக்கோம்டா, என்னடா தெரியுமாடா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்து வச்சிருக்கோம். அவனும் புராண நட்சத்திரம் தான். அதனால நாங்க கோயில் போகும்போது 4வது ஆளு நட்சத்திரம் சொல்ல 4வது ஆளு. அவர் வந்து 10/5/2020 May 10th. மீரா பர்த்டே இப்போ சொல்லுங்க பாப்பா. 10/10. ஓ 10/10. நட்சத்திரம் சொல்லிட்டாங்க, ஜாதகம் மட்டும்தான் எழுதல. நார்த் அமெரிக்கா ரொம்ப நம்ப போறீங்களா டே. இப்போ வந்து ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டினுக்கு வருவோம் நம்ம. பட் வந்து நான் அந்த கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க 2 பேரும் வந்து ஃபேமிலியும் வேலையும் சொல்லக்கூடாது. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? If you want to think actually. ஒரு என் டாக், என் புருஷன். அதான் இப்போ என்ன சொன்னேன், குடும்பத்தை சொல்லக்கூடாது, வேலையை சொல்லக்கூடாது. ஸோ ஆனால் அது ரெண்டும் அதுக்காண்டி தான் நம்ம இதுவே லைஃபே தான். இதை தவிர வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? எனக்கு வந்து சாங்ஸ் ஓகே ரீடிங் ரைட்டிங் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸ்டோரிஸ் நான் எழுதுறேன். ஸோ அதனால தான் ஐயா வந்து ஒரு பெரிய சினிமா கதாசிரியர், படம்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இனி நான் ப்ளஸ் சீக்கிரம் வந்துடும் அந்த படம். ஓகே. என்ன படம்? தொலைவில் ஒரு காதல். அந்த படத்தை வந்தோன்னா அந்த கிளிப்பிங்கை போட்டு விட்டோம் நம்ம. ஓ அங்கேருந்து எங்கேயாவது ட்ரை பண்ணி. ஓ நைஸ் நைஸ். ஓகே. இங்க வந்ததுக்கப்புறம் காருங்கிறதுனால கூடிய மட்டும் இவருக்குனால எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ ட்ரைவ்னா இங்கே எங்கே ஆப்ஷன் வந்து எங்கே டென்னிசி போகலாம், அப்புறம் இந்த பக்கம் வந்து எங்கே சிக்காகோ போகலாம். ஓ நாங்களாம் சின்ன ட்ரிப்லாம் போகிறது இல்லை, நிறைய நாங்கள் ட்ராவலர்னு சொல்கிறோம், ரைடர்னு சொல்கிறோம். பக்கத்தில் ஆத்தாடி அந்த சைடுனா டென்வர், நியூயார்க் ஒரு 3000 மைல், புளோரிடா இந்த பக்கம் இருக்காது ஒரு 2500 மைல். ஓகே சரி, மூணு சொல்லிட்டீங்க. ரீடிங், இது டிராவலிங் சொல்லிட்டீங்க. இன்னும் 2 இதாக இருக்கா இவன் கூட? மேக்ஸ் யூ. உங்களுக்கு? எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஓகே. ஆனா அது வந்து டெய்லி ஜாபா பண்ணுங்க. இவங்க என்னங்க நல்லா சமைப்பாங்க? ஓ அப்படியா? ப்ரான் பிரியாணி ஸ்பெஷல். பிரியாணி ப்ரான் பிரியாணி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே சூப்பர். நைஸ். சம்பவம் பண்ணிருக்கீங்க. இப்போ சிலவங்க வந்து நல்ல வேலை மாட்டாம தப்பிச்சிட்டாரு. இது ஒரு சைடு. இவங்களுடைய நிறைய ஃபுட் இருக்கும். இந்த வடகரி பண்ணாங்க, அது பெரிய. நீங்க 2 பேரும் அது எங்க நான் கேட்கவே இல்லை. நீங்க வந்து நீங்க சென்னை. ஓகே. நீங்க? பானம்பட்ட சென்னை தான், ஆனா எங்க நேட்டிவ் வந்து நாகர்கோவில். ஓ சரி. ஓகே ஓகே ஓகே. நான் வந்தவொடனே கேட்டேன், இது வந்து சைபீரியன் ஹஸ்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க சைதாப்பேட்டை ஹஸ்கி. சைதாப்பேட்டை ஹஸ்கிங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நீங்க இவனை கடத்திட்டு போனோம்னா வேன்லாம் டெம்போலாம் வைக்க தேவையில்ல, 4 கோடி உருட்டி விட்டீங்கன்னா அவனே வந்துருவான். என்னடா தம்பி நம்மளை காப்பாற்ற பார்த்தா காப்பாற்ற மாட்டாங்க. ஐயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்க. அதாவது இவ்வளோ காலேஜ்ல விட்டுட்டு நாங்க அன்னைக்கு நைட் லேட்டா வரோம், ஃபர்ஸ்ட் டைம் விட்டு வரோம். ஸோ கொஞ்சம் சேட்னஸ். வரும்போதே மணி 1 மணி ஆயிடுச்சு. கூட இவரும் வந்தாரு. ஸோ வந்துட்டு நாங்க போய் மேல படுத்துட்டோம். ஒரு 3 மணி இருக்கும். வீடு அலாரம் வந்து இட்ஸ் கோயிங் ஆஃப். பேக் டோர் டேம்பர்னு வருது. அது ஆட்டோமேட்டிக்கா 911 கால் போகுது. இவர் வந்து இந்த பேஸ்பால் மேட் எடுத்துட்டு நான் போய் பாக்குறேன் பிரியான்றதுக்குள்ள நான் மேல இருந்து காலை அடிச்சிட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஆபீசர் அனுப்புறோம், அவர் லைட் போடாம வர்றாரு, நீ சேஃபா இருக்கியா வீட்டுல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃபீஸர் வராரு. வந்துட்டு நான் சுத்தி பார்த்தேன், எதுவும் இல்லை, உன் டோர் ஓப்பன் ஆகல, ஸோ ஏர் ப்ரெஷர்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. சரி எல்லாம் பேசிட்டு அவரு ஆஃபீஸர் வந்து நீ பயப்படாத, இவன் எங்க போனா அந்த சமயத்துல அதான் சொல்ல வர. அதுக்கப்புறம் பயம். இப்படி பார்த்தா இதுல காணோம். அந்த டென்ஷன்ல அந்த ஏர்லி மார்னிங் அந்த தூக்க கலக்கம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இது நான் சொல்றது இந்த டோட்டல் எபிசோட் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெச்சுக்கோங்க. எல்லாமே ஆபீசர் வந்து அவர் செக் பண்ணி அவர்கிட்ட நாங்க பேசி 2:45 to 3:15 ஏர்லி மார்னிங் நடக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா பேசினாரு. படிக்கட்டு ஏறும்போது ஞாபகம் எங்க படுத்திருக்கானா, எங்க எப்படி படுத்திருந்தானோ எங்க பெட்ரூம்ல வந்து கீழே அந்த கீழே படுத்திருப்பான். அதாவது இங்க படுத்திருப்பாரு, ஆனா நைட்டு மேல வந்துருவாரு.
மேல ஏண்டா வந்து இவ்வளவு கலவரம் நடக்குது எங்கடா போட இல்ல, அந்த விஜய் படம் dialogue மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ அவன் வந்து பாதுகாப்பா படுத்துக்கிட்டாங்க. ஒரு கலவரமே நடந்திருக்கு. தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி படுத்து என்ன சொல்றதே தெரியல. இதெல்லாம் நாங்க சேர்த்து உனக்கு வந்து கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டம் மீது சோறு போட்டா ஏன்டா தம்பி. நைஸ் 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 ஸ்டோரி. ஸோ மச்ங்க உங்க டயத்துக்கு நம்ம லோக்கி தம்பியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதே அந்த வீடியோ வந்த பிறகு தம்பி வந்து ஏரியாக்குள்ள பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவர் மூஞ்சில முடிக்கலாங்க. ஓ மூவி ஸ்டாரா? அது சொல்லவே இல்லை, இப்ப சொல்றீங்க நீங்க வந்து. ஓ ஓ அப்படியா? டிடெக்டிவா நினைச்சிருக்காரா? என்ன நினைச்சிருக்காரு? இல்ல 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 அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அவர் அங்கேயும் சும்மா தான் வருவாரு. சும்மா அங்கேயும் சும்மா சும்மா தான் வருவாரு. மனத்தை வாங்குறாங்கடா தம்பி, நம்ம மனத்தை வாங்குறாங்க. தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ சோ மச்ங்க, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ்ங்க, நைஸ் மீட்டிங் யூ கைஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு ஐடி கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்காட்டியும் சந்தோஷமா இருந்தேன். எவன் என்ன படிச்சோ தெரியல, அமெரிக்கா போ அள்ளி தட்டலாம் அப்படின்னாங்க. அதை நம்பி இங்க வந்த பிறகு தெரியுது அப்படின்னு தெரியுது. ஸோ நான் வரும்போது இருந்தேன் தம்பி 3 வருஷம் வீசா போங்க, பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு வந்துருக்காரு. சரி நானும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்துட்டு இதான் அமெரிக்காவாடா அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தி பார்க்கறதுலயே 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனுக்கு என் பேரை சொல்லியே பாதி நேரம் போய் வச்சுங்க. என்னோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் வெங்கடப்பன் பாண்டியராஜ், 26 எழுத்து. இஎஸ்என் வடப்போச்சே, இஎஸ்என் அந்த பழம்,